சென்னையில் விஜிபி மரைன் கிங்டத்தில் செயற்கையாக பொறிக்கப்பட்ட 25 அரிய வகை பாம்பு சுறா குஞ்சுகளை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆழ்கடலில் விடுவித்தார். சென்னை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள விஜிபி மரைன் கிங்டத்தில் கடல் வள பாதுகாப்பு வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வு நடைபெற்றது. செயற்கை முறையில் பராமரிக்கப்பட்டு முட்டையிலிருந்து பொறிக்கப்பட்ட 25 அரிய வகை பாம்பு சுறா குஞ்சுகள் ஆழ்கடலில் விடப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுறா குஞ்சுகளை கடலில் விடுவித்தார். மேலும் நீருக்கடியில் நடைபெற்ற கடல் கன்னி சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் அருங்காட்சியகத்தின் செயல்பாடுகளையும் கண்டு ரசித்தார். பின்னர் பேசிய அமைச்சர், கடல் வளத்தை பாதுகாப்பது அனைவரின் கடமை என்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை தவிர்த்து சுற்றுச்சூழலை காப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். என்வைரன்மெண்டல் டே இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஐம் சோ ஹாப்பி. உங்களுக்கு தெரியும், 70% நம்மளுடைய குளோப் ஓஷன் தான். அந்த ஓஷனை எப்படி நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றது ஏதோ அரசாங்கம் பார்த்துக்கும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, சயின்டிஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை, பொறுப்பு இருக்குது. நாம தான் பார்த்துக்கணும். நம்ம உடலுக்கு பொல்யூஷன் எவ்வளவு பேடோ அதே மாதிரி பிளாஸ்டிக் கடலுக்கு பேட். ஸோ சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் ஸோ தட் நம்ம என்வைரன்மெண்ட்டை, நம்ம கடல் தாயை, நம்மளோட பீச்சஸை அழகா பராமரிக்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.